ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க வந்திருக்கோம். அவன் ஏன் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட எனக்கு அது நைட் மேர் தான்ப்பா அப்படின்னு சொன்னாருன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சரக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் ஃபயர் இமோட்டல் இல்லையா, அந்த ட்ரிங்க்ஸ் அப்போ அவர் தெரியாமல் அவருக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக நெருப்பை பற்ற வச்சிடறாரு. சின்ன பையனாக இருக்கவும் அதை வந்து இப்போ பெரிய பையனாக இருக்க நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக இவரோட வாட்டரை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அதை செகண்ட் ஹீரோ மேலேயே பயன்படுத்திட்டதுனால அவருக்கு அடிபட்டுருச்சு. அவர் சின்ன பையன்றதுனால அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயம்னு பார்த்து ஹீரோவோட அம்மா அந்த பக்கம் வந்திருக்காங்க. இவரை கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால அவர் வந்து எனக்கு நைட் மேரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஹீரோ கேட்டுட்டு, சரி நீ நினச்சது எல்லாத்தையும் விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாலும், நீ ஹீரோயினை தானே கேட்குற, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பா அம்மா நான் அப்பா எல்லாருமே பிரிஞ்சிருவோம், இதை விட உனக்கு அதுதான் முக்கியமா அப்படின்னா, ஆமாம் எனக்கு அவள் தான் முக்கியம், இனிமேல் நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, நீ எதை வேணாலும் என்கிட்டருந்து எடுத்துக்க, ஆனால் ஹீரோயினை மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. நம்மளோட செகண்ட் ஹீரோ அங்கே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஸ்னேக் இமோட்டலை கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, நீ நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நீ என் கல்யாணத்துக்கு வந்துடுறியா அப்படின்னா, நான்லாம் அவங்க கல்யாணத்துக்கு வரல அப்படின்றாங்க. ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நீ என் பக்கம் சப்போர்ட்டுக்கு நிற்கிறியா அப்படின்னா, ஆஹா அப்படின்னா நீ வந்து கெட்ட பகுதியை தேர்ந்தெடுத்துட்ட, அந்த வழிக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு இவரை பிரெயின் வாஷ் பண்ணுன்றதுக்காக நீ ஒரு பயந்தாங்குழி, தோற்றுருவோன்ற பயத்தில் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னலாம் சொல்லும்போது, உடனே நீ நினைக்கிற மாதிரி தான் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் இருப்பேன், நான் உன் கூட துணியாக இருக்க மாட்டேன், நாளைக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் வந்து என் தம்பியை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோக்கு அப்படியே செகண்ட் ஹீரோக்கு அப்படியே காண்டாகுது. அவருக்கு வந்து நீ எல்லாத்தையும் இழந்துருவ அப்படின்னு சொல்கிறதும் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அவங்க தம்பியும் போயிட்டாங்க. அதே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இது நைட் நேரம் இல்லையா, அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய மதர் அவங்க அப்பா எல்லாரோட நேம் பிளேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்கக்கிட்ட வந்து நாளைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவருடைய மரம் இருக்குல்ல, அந்த ஃபீனிக்ஸ் பூக்கள் வச்ச மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தார் இன்றைக்கி நைட்டு, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் வருத்தப்பட்டுருக்காரு. அதே ஹீரோ காட்டுறாங்க, செகண்ட் ஹீரோ காட்டுறாங்க. அவர் அந்த நைட்டு எப்பவும் அவர் இருப்பார்ல, ஒரு வேலை செஞ்சிட்ருக்க ஸ்டார் இடத்துல, அந்த இடத்துல நின்று இன்றைக்கி நான் விடிஞ்சு அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இதே மாதிரி இன்றைக்கி வந்து இங்கே பொழுது விடிஞ்சிருச்சு. ஹீரோயினை எல்லோரும் இங்கே வந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து வெளியே அனுப்புகிறாங்க. 3 மூட்டல் தான் கூப்பிட்டுட்டு வராங்க. பேலஸ்க்கு வந்தாச்சு, கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, 2 பேரும் உள்ளே வராங்க. அந்த சமயத்தில் நம்மளோட செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய கிங்குக்கு ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்குறாரு. இந்தாங்க நீங்கள் கொடுத்த கப்பில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் தான் எனக்கு அப்பாவும் ஆசிரியராகவும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் சந்தோஷமாக அதை குடிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம்னு ஃபஸ்ட்டு அப்படியே வணங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பேர்ட்ஸ் குயினையும் காட்டுறாங்க. அவங்களும் அப்படியே வருத்தத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளோட ஹீரோ வந்துட்டு நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க, அந்த பேலஸில் இருந்த அத்தனை பேரும். அப்போ வந்து ஹீரோயினும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ மூன்லாட் சொல்கிறாரு, அப்பா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ வந்துட்டாரு, நான் எழுதுகிற கதையை விட இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் உள்ளே வந்துட்டு நேராக அந்த சைடை பார்க்குறாரு. பார்த்தா அங்கேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அதாவது அவரும் ஒரு ஜெனரலாக இருக்குது. ஆனால் அவர் மேலே இவங்கெல்லாம் பேலஸில் இருக்க ஜெனரல் எல்லாருமே பின்னாடி வந்து ரெட் கலர் துணி கட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து ப்ளூ கலர் துணி கட்டியிருக்காரு. இவங்க அசிஸ்டன்ட் கூட்ட வந்தவன். இவன் வந்துட்டு நைட்டி மோட்டல் வந்து செஞ்சு செகண்ட் ஹீரோ தான் இவனை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 3 ஜென்ரஸ் இந்த மாதிரி கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து எதிராக படையெடுக்க வச்சுருக்காரு அப்படின்னோடனே எல்லோரும் வந்து அப்படி கோவமாக பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கே ஷாக்கு, ஹீரோயினுக்கே தெரியாது போல். இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அமைதியாகவே இருக்கான். சொல்லு, நான் உனக்கு கடைசியாக இப்போ தர பேசு அப்படின்னும்போது அவர் வேணும்னே அமைதியாகவே இருக்கார். அப்போ அதை பார்த்தோன்னே நம்மளுடைய அசிஸ்டண்ட்டு, செகண்ட் ஹீரோயோட அசிஸ்டண்ட்டும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வந்துட்டு நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜென்ரல் இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோட அப்பா கிங்கை பார்த்து சொல்கிறாரு, நீ இப்போவாது நிறுத்திக்க, தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் எதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை, ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா மன்னிச்சிடுங்க, அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் எங்கள் அம்மாவுக்காக பழி வாங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம் வந்து அடிக்கிறாரு. அந்த ட்ரம் வந்து போர் முரசு
அந்த போர்லாம் வரும்போது முரசு கொட்டுவாங்களே, அந்த பெல் அடித்தோடனே, அந்த ட்ரம் அடித்தோடனே எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அரசர் இப்படி ஏந்திரிக்கலான்னு பார்த்தா அவர் மேலே பாய்சன் ஏறி இருக்கும் போல். அவர் அப்படியே இதாகும்போது, நீ என்ன கொடுத்த எனக்குன்னொன்னே, அது வந்து ஒரு பாய்சனு, அது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யக்கூடாது, நீங்கள் வந்து பவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் பொண்ணு திருன்னு முழிக்குது. அப்போ மூன்லார்டு வந்து சொல்கிறாரு, நீ இவ்வளோ கெட்டவனாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கலன்ட்டு. ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் அந்த ஜென்ரல் இருக்கார்ல, அவரு திருன்னு முழிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஞாபகம் வருது, நான் எல்லாம் பழி வாங்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ தானே அவங்க அப்பா அம்மாவை கொண்டிருப்பான், அது வந்து ட்ரிகர் ஆகுது. ஏதோ அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க போல், அவங்களுக்கு ஒவ்வொன்றா ட்ரிகர் ஆகிட்டே வருது. இப்போ வந்து செகண்ட் ஹீரோவை காப்பாற்றுது, செகண்ட் ஹீரோட்டிருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக நம்ம பேர்ட்ஸ் குயின் வராங்க. அந்த இதில் ஒரு எல்டர் ஒருத்தர் இருக்காருன்னு பார்த்தோம்ல, அவங்க 2 பேரும் நீ தடை பண்ணக்கூடாது, அவர் சொல்கிறது சரிதான், இந்த இடத்துல இருக்கவங்களாம் தப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தப்புன்னு யாரை பார்த்து நீ ஹெவன்லி பேலஸையே தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி கோச்சிட்டு சண்டை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இந்த ஜென்ரல் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேலே இருக்க அந்த ரெட் கலர் துணியை எடுத்து போட சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க எல்லாரும் செகண்ட் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை பார்த்தோன்னே எல்லோரும் செகண்ட் ஹீரோவை கைது பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க. உடனே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ வந்து போய் நீங்கள் அரசரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலோட தலைவருக்கு சொல்லவும், உடனே அவர் அரசரை பிடிக்க போகும்போது இவர் போய் தடுக்கலாம், நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி இவர் வந்து பவரை யூஸ் பண்ணுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பவரை யூஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை கொன்னது ஞாபகத்துக்கு வருது. இங்கே வந்து இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாக பவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் நிற்கிற மூன்லார்டு வந்து அவர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருப்பார்ல, அது ஹீரோவோட அந்த ஹேர்பின் மாதிரி ஒன்று இருக்குமே, விங்ஸு, அந்த மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து கிங்கை காப்பாற்றிடுறாங்க. சரி, கொல்ல முடியலன்னா என்ன, இவரை இங்கேருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து கண்ணை காட்டுறாரு. அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக பிளான் பண்ணியிருப்பாராட்டிருக்குங்க, ரொம்ப கன்னிங் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ மேலே ஜென்ரல் இருக்கார்ல, அவர் வந்து வால் எரியிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம அசிஸ்டண்ட் வந்து அதை தடுக்க வராங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்து அதில் குத்தி இறந்து போய்ட்றாங்க. அதனால் ஹீரோ கோவப்பட்டு தன்னுடைய கிளாஸ் ஃபயரை வந்து செகண்ட் ஹீரோவை நோக்கி கொல்றதுக்காக அனுப்புகிறாரு. அந்த இது வந்து அவர் அப்படியே எரிஞ்சிட்டு வரும்போது ஹீரோயினோட சுற்றி அவங்க 3 பேரும், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த ஆண்டி, அவங்கெல்லாம் வந்துட்டு நீ எங்களுக்காக காப்பாற்று ரிவெஞ்ச் எடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆலிஷினேஷன் தோணுது. அதை பார்த்துட்டே அவங்க அப்படியே அவங்க ஹீரோவுக்கு பின்னாடி அப்படியே வராங்க. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து கான்சன்ட்ரேஷனோட செகண்ட் ஹீரோ தாக்குறதுக்கு வரும்போது செகண்ட் ஹீரோ மூஞ்சை பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியுது, அவர் ஏதோ கன்னிங்காக பிளான் பண்ணிட்டாருன்ட்டு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவை சொருவிடுறாங்க முதுகு பக்கமாக. அந்த கிளாஸ் ஒரு வால் செஞ்சு கொடுத்துருப்பார்ல, கத்தி செஞ்சு கொடுத்துருப்பார்ல அவங்க அப்பா, அதை வச்சு அது வந்து அவங்களுடைய ரத்த ஓட்டங்களே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருமா. அதை பண்ணோடனே நம்மளுடைய மூன்லார்டு, கிங்கு, அசிஸ்டண்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பேர்ட்ஸ் குயின் எல்லாம் அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவர் திரும்பி ஏமா அப்படி பண்ண அப்படின்னு, உனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் எங்கள் அப்பனை கொன்ன, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பக்கம் குத்தின கத்தியை நெஞ்சு பக்கமே வெளியே இழுத்துடுறாங்க. அப்படியே அந்த கத்தி வெளியே பிச்சுட்டு வரும்போதே கட்டுறாங்க. அவரோட இதயமே அப்படியே ஓட்ட போட்டுருச்சாட்டு இருக்குது. அப்படியே சாஞ்சிடறாரு. அப்படியே சாயும்போது கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அழுகுறாங்க. அப்போ அவர் மெல்லமாக முட்டியை போட்டு ஏந்திரிச்சு, நீ என்ன லவ் பண்ணலையாமா அப்படின்னோட, ஒரு தடவை கூட லவ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறதோட இவங்க அப்படியே கீழே மயங்கி இறந்து போகிறாங்க. ஆக்சுவலி செகண்ட் ஹீரோவே அதில் ஷாக் ஆகின மாதிரி தான் காட்டுறாங்க. அவருக்கும் அப்படியே அழுக வருது. நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு தம்பியாகவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோவும் அப்படியே கண்ணை மூடிடுறாரு. அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. மூன்லி மோட்டல் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை இங்கே சண்டையெல்லாம் நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வச்சுருந்துருப்பாரு ஹீரோயினோட முடியை, அதை காட்டுறாங்க. நீ இந்த இடத்துக்கு கூட நீ என்னோட முடியை எடுத்துகிட்டு வந்தியா, நீ நல்லவனா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கும் மயக்கம் வந்துடுது. அப்படியே பக்கத்துலேயே விழுந்துடுறாங்க. ஆனால் அவங்க இப்போ ஹீரோ இறந்துட்டாரு. ஹீரோயின் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோட அடுத்த எபிசோட பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.